ஹாய், இன்றைக்கி நம்ம புன்னா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வார்த்தையை மைம், தும், ஆப், ஹம், யஹ், வஹ், ஏ, வே போன்ற வார்த்தைகளோடு சேர்த்து வாக்கியத்தில் எப்படி அமைக்கலான்னு ஆங்கிலத்திலும் தமிழிலும் பார்க்கலாம். புன்னா தட் மீன்ஸ் வீவ், நெய்தல். இதை மைம் அப்படிங்கிற வார்த்தையோட பார்க்கலாம். மைம் தட் மீன்ஸ் ஐ எம், நான். இஃப் இட் இஸ் பாய், மைம் புன்தா ஹூ. கேர்ள், மைம் புன்தி ஹூ. தட் மீன்ஸ் ஐ வீவ், நான் நெய்கிறேன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தும், தட் மீன்ஸ் யூ, நீ. இஃப் இட் இஸ் பாய், தும் புன்தே ஹோ. கேர்ள், தும் புன்தி ஹோ. தட் மீன்ஸ் யூ வீவ், நீ நெய்கிறாய். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப், தட் மீன்ஸ் you. We will use this while giving respect. நீங்கள். If it is boy, आप बुनते हैं. Girls, आप बुनती हैं. That means you weave. நீங்கள் நெய்கிறீர்கள். The next one is hum. That means we, நாம். If it is boys, हम बुनते हैं. Girls, हम बुनती हैं. That means we weave. நாம் நெய்கிறோம். The next one is yah, vah. That means he, she, it. இவன், அவன், இவள், அவள், இது, அது. We will see the sentence. If it is boy, yah bunta hai. Girl, yah bunti hai. Boy, vah bunta hai. Girl, vah bunti hai. That means he weaves, she weaves, it weaves. இவன் நெய்கிறான், அவன் நெய்கிறான், இவள் நெய்கிறாள், அவள் நெய்கிறாள், இது நெய்கிறது, அது நெய்கிறது. The next one is ஏ, வே. That means these, they, those. இவர்கள், அவர்கள், இவைகள், அவைகள். We will see the sentence now. If it is boys, ஏ bunte hain. Girls, ஏ bunti hain. Boys, வே bunte hain. Girls, வே bunti hain. That means these weave, they weave, those weave. இவர்கள் நெய்கிறார்கள், அவர்கள் நெய்கிறார்கள், இவைகள் நெய்கின்றன, அவைகள் நெய்கின்றன. தன்யவாத். நமஸ்தே.